விழுப்புரமும் கடலூரும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த காலத்தில் இருந்தே பெரும்பாலும் வன்னியர்கள் தான் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றவங்களா இருந்து வந்திருக்காங்க. உண்மை ஒரு புறம் இப்படி இருக்க, வன்னியர்களை அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கீகரிக்கப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கும் போக்கு இருந்தாலும் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துறதுல அக்கறை காட்டியே வந்திருக்காங்க. ஆனா யதார்த்தத்துல விழுப்புரத்தோட அரசியல் அதிகாரம் வன்னியர்களால தான் சூழப்பட்டிருக்கு. மாவட்ட செயலர் அவன் தான் மந்திரி, அவன் புள்ளதான் எம்பி. இப்போ ஆனா வன்னியர்களுக்கு கோபம் வரல, ரோஷம் வரல. இதே எங்க பக்கமா இருந்தாக்கா நாங்க அதை சொல்லக்கூடாது. ஸ்டாலின் பேசுறதுக்காக சொல்றேன். வன்னிய சமுதாயத்து மக்கள் நிச்சயமா ஒரே ஒரு ஓட்டு திமுகவுக்கு போட மாட்டேங்க. ஒரே ஒரு ஓட்டு. ஏன்னா இது நாளைக்கு பொன்முடியை மாற்ற சொல்லுங்க. இல்ல 3 மாவட்ட செயலர் இருக்காங்க. இங்க 3 மாவட்ட செயலர்ல ஒரு மாவட்ட செயலர் வன்னியர் இருக்காங்களா? ஒரு மாவட்ட செயலர் வன்னியர் செயலர், ஒரு மாவட்ட செயலர் வன்னியரை மாற்ற சொல்லு. ஒரு 5 ஓட்டு போடுவோம். என்ன சொல்றீங்க? சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லாம மாவட்ட வட்டார அளவுல சர்வாதிகார பலம் பொருந்திய வன்னிய தலைமைகள் பல பேர் உருவாக்கப்பட்டாங்க. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் அமைச்சரை விட அந்தந்த மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் தான் அதிகாரமிக்கவங்களா இருக்கிறது இங்க உள்ள யதார்த்தம். தவறையும் கூட சாதி இந்துக்களுக்கு இணையான தலித் ஆளுமைய திமுக அதிமுகன்னு 2 கட்சியுமே உருவாக்கல. தென் தமிழகத்துல தேவர்களை வளர்த்ததுல அதிமுகவுக்கு பங்கு இருக்கிற மாதிரி வட தமிழகத்துல வன்னியர்களை வளர்த்ததுல திமுகவுக்கு பெரிய பங்கு உண்டு. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி விழுப்புரம் கரும்பு விவசாயிகளோட சங்கத்துல பேசின அப்போதைய அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம், திமுக போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா விசிக வெற்றி அடைஞ்சதுன்னா இங்க இருக்க பொண்ணுங்க பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு பேசியிருந்தாரு. தலித் இளைஞர்கள் நாடக காதல் செய்கிறவங்கன்னு ராமதாஸ் செஞ்ச தொடர் பிரச்சாரத்தோட நீட்சியே அந்த கருத்து. பொதுக்கட்சியிலையும் வாக்கரசியலையும் இருக்கிற சி.வி. சண்முகத்தால இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டு எப்படி அவரால் தலித் மக்களோட குடியிருப்புகளில் போய் வாக்கு சேகரிக்க முடிஞ்சது? அதே வருஷம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட நாங்குநேரி தொகுதிக்கும் விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதிக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு. விக்கிரவாண்டி பெரும்பான்மையா வன்னியர்கள் வசிக்கிற பகுதின்றதால ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்காக 3 முக்கியமான அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சாரு மு.க. ஸ்டாலின்.